இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நாம் திரும்புவோம். ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே 11 சில வசனங்களை நாம் தியானிக்கும்படியா இருக்கிறோம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு நமக்கு சமீபமானது போல இப்போ இன்னும் அதிக சமீபமாய் நமக்கு இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள கடவோம். அருமையானவர்களே, எந்த அந்தகார கிரியைகளில் நாம் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த அந்தகார கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். அருமையானவர்களே, அங்கே பார்க்கும் பொழுது 14வது வசனத்திலே துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அல்லேலூயா. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளும். நம்ம உடம்ப, நம்ம சரீரத்தை எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம்? துர் இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் அருமையாக இந்த லௌகீக காரியங்களுக்கும் ஒப்பு கொடுத்து அதுக்கு ஏற்ற வகையில் நம்முடைய உடலை நாம் வளர்ப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல. துர் இச்சைகளுக்கு ஏற்றபடி உங்க அருமையானவர்களே சரீரத்தை நீங்க வளர்க்காம ஒளியின் ஆயுதங்களை நீங்க தரித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் அருமையானவர்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை கனமாயும் பரிசுத்தமாயும் ஆளக்கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே துர் இச்சைகளுக்கு இடமாக உங்க உடலை நீங்க பேணாம இன்றைக்கு அருமையான கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளில் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆக இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. அந்தகாரத்தின் கிரியைகளை நீங்கள் ஒழித்து அருமையானவர்களே நீங்கள் ஒளியின் ஆயுதத்தை நீங்க தரித்து கொள்ளுங்க. அருமையானவர்கள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உன் காரியத்துல, உன் வாழ்க்கையில, உன் சரீரத்துல, உன் ஜீவியத்துல எந்த பக்கம்லாம் இருள் சூழ்ந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் பாவம் சூழ்ந்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினாலே நீ பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று அருமையானவர்களே பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தில் மலைமேல் இருக்கிற பட்டணமாய் எழும்பி பிரகாசிக்கிற அருமையானவர்களே ஒரு வெளிச்சமுள்ள எழுப்பதுள்ள வாழ்க்கையை வாழ அருமையான விளக்க தண்டில் மேலே வைக்கப்பட்ட விளக்காய் நீங்கள் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆக எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் துர் இச்சைகளுக்கு இடமாக உங்க விடலை பேராதீங்க. கர்த்தருக்காக வாழுங்க. கர்த்தருக்காக உங்க சரீரத்தை ஆவி ஆத்மாவை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.